26 யாருக்கு நான் ஓட்டு போடலாம்? டிவிக்கே தான். டிவிக்கே தானே? ஏண்ணே எதனால? ஒரு புது மாற்றம் ஒன்று, ஓகேவா? பழசாக இருந்த ஆளுங்க எதுவும் செய்யலை. அதாவது யங்ஸ்டர்ஸுக்கும் சரி படிச்சவங்களுக்கும் சரி எதுவும் செய்யலை அவங்க சொல்ல போனால், ஓகேங்களா? திட்டங்கள் மட்டும் தான் செஞ்சாங்களே தவிர, அதாவது லாஸ்ட் பீரியட்ல எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நடந்தது. டிஎன்பிசியாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம் எல்லாமே ப்ராப்பராக நடந்தது. இந்த இதில் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்த எக்ஸாமும் ப்ராப்பராக இது பண்ணல. அங்கே சில இடத்துல வந்துட்டு இந்த ரிசல்ட் வர இடத்துல நிறைய மாற்றி விட்டாங்க. இது மாதிரி நடந்தது. வேலை வாய்ப்பு திட்டம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம ஒரு புதுசாக ஒரு இது வரணும்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நாம் தமிழ் வந்துட்டு ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் ஒரு மாற்றம்னா, அவங்க சைடே வந்துட்டு ஒரு நிலையாக இல்லை. அவங்க நாம் தமிழ் மாதிரி ஒரு நிலையே இல்லை. இப்போ நாங்கள் புதுசாக வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் வர மாதிரி தான் நாங்கள் விஜயை பார்க்குறோம். சின்ன வயசுல அவரோட ஃபேனாக இருந்திருக்கோம். இப்போ வைக்கிற அவரோட கருத்துக்களாகவும் சரி, அவர் கொள்கை ரீதியாகவும் சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் அதை ஏற்கிறோம் தான். நாங்கள் மட்டும் இல்லை, அவர் ரசிகரா இல்லாத ஆளுங்களும் வந்துட்டு அதை ஏற்கிறாங்க. ஃபேமிலியாகவும் சரி. எங்கள் அப்பா வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டு வந்தார். இப்போ அவரே வந்துட்டு விஜய் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதே ஒரு புதிய முயற்சி தானே. ஓகே, விஜய் அண்ணா கொள்கை என்ன பற்றி சொல்ல முடியுமா? புரியல. தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் வேணும்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக தமிழ் தேசியம்ன்றது நாம் தமிழருக்கு அது ப்ராப்பராக புரியுதான்னு தெரியல. அது அவங்க ஸ்டார்ட் பண்ணல. சொல்ல போனால் மயிலைன்றவர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் அவங்க ஸ்டார்ட் பண்ணதை வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்க வந்துட்டு எதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஈனத்தமிழர்களுக்கு இது பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்காக இப்போ போராடல. டிவிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம் தான். புதுசாக ஒரு மாற்றம் என்னன்ட்டு நாங்களும் நாம் தமிழ் ஆதரிச்சோம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, கொள்கை எந்தெந்த தலைவர் பேர் கொஞ்சம் குறிப்பிடுங்களேன். காமராஜர், அப்புறம் வந்துட்டு இவங்க வேலு நாச்சியார், அம்பேத்கர் வச்சிருக்காங்க, பெரியார் அஞ்சலி அம்மாள் வச்சிருக்காங்க. ஓகே, அஞ்சலி அம்மாள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது எதனா ஒரு 2 வார்த்தை. அஞ்சலி அம்மாள் வந்துட்டு இந்த விடுதலைக்காக போராடி இருக்காங்க, அது ஒண்ணு. அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டும் அவங்க கருவறை இருந்தாங்க இல்லையா, குழந்தை பெற்றுட்டு மறுபடியும் போயிட்டு ஜெயிலுக்காக போயிட்டு நம்மளுக்கு போராடி இருக்காங்க. ஓகே, டாக்டர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணற்ற பார்த்தினாக்கா சாதனை செஞ்சிருக்காரு. அந்த சாதனைகளை சொல்ற மாதிரி எதனா 2 சாதனை எதனா சொல்ல முடியுமா? இது வந்துட்டு இப்போ நீங்க கொஸ்டின் கிட்ட தாவேக்காக ஆதரிக்கதா கேட்டீங்க. ஆமா, இப்போ கொள்கை தலைவர்களை பத்தியே கேக்குறீங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்க மத்தவங்க கிட்ட யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்க கரெக்ட் தான், ப்ராப்பர். ஆனா இப்போ உங்க கொள்கை ரீதியா நீங்க வைக்கிறீங்க இல்லையா, இவர் வந்தா என்ன பண்ணிடுவாரு, என்ன செஞ்சிடுவாருன்றதுக்காக தான் அவங்க வந்து கொள்கை ரீதியா வச்சிருக்காங்க. இப்போ அவங்க 2 பெண்களை வச்சிருக்காங்கன்னா அது எதுக்காகன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம லேடிஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தான் அவங்க வச்சிருக்காங்க. இது மாதிரி மத்த எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது. ஏன் வைக்கலன்னு யாரும் அவங்களை கொஸ்டின் கேட்டது கிடையாது. இல்ல, எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வச்சது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கும் போது ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா, டாக்டர் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக இருக்காரு. ஆமா, ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு தலைவர். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அவர் கொண்டு வந்த ஒரு சட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஸோ அது மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு மாற்றி அவர் தான் நம்மளுக்காக நாட்டுக்காக எழுதினாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காரு. எல்லாருக்கும் சம உரிமைக்காக போராடி இருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றதுக்காக கிடையாது. சும்மா வச்சுக்கிறாங்க. தளபதி விஜய் தான் வந்து ஒரு பேசுறது ரெடி பண்ணாங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாருக்கு சப்போர்ட்? பொதுவாக தான் இருப்போம். போய் சொல்லாதீங்க.